கேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா 2022 பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இடைக்கால பொதுச்செயலாளர் ஆனார். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் காலாவதி ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழுவில் சொன்னாங்க. இதெல்லாம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஓபிஎஸ் வந்து கேஸ் போட்டிருந்தாரு. இந்த பொதுச்செயலாளர் செல்லாது, அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதான் இந்த பொதுச்செயலாளர் பதவி. ஸோ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீடிக்குது. இப்படி தான் எலெக்ஷன் கமிஷனில் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்திருந்தார். அவர் மட்டும் கிடையாது, மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜெயஸ்ரீ பிரபாகரன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அப்போ இருக்கும்போது பொதுச்செயலாளர் செல்லுமா செல்லாதன்ற வழக்கே இன்னும் முடியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மனுவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தாங்க. அந்த மனுவில் வந்து பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னோன்னா ஜட்ஜு டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த பொதுச்செயலாளர் பதவி செல்லுமா செல்லாதன்றதா பிரச்சனை. அப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் தானே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குன்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எல்லாரும் சொல்கிறாங்க இது தற்காலிக பிரச்சனையா இல்லை நிரந்தர பிரச்சனையான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இது நிரந்தர பிரச்சனை மாதிரி ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதவி காலம் இருக்கிற மாதிரி வந்து ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பொதுச்செயலாளர் செல்லுமா செல்லாதுன்றதான் வந்து கொஸ்டினே. அதனால தான் வழக்கே போட்டிருக்காரு ஓபிஎஸ். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதான் அந்த பதவி. அப்படி நடக்கவே இல்லைன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்றாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் உண்மையிலே தேர்ந்தெடுக்கப்படல, பைலா ஒரு சிலதை மாற்றுறது. ஸோ இதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்திருக்க ஒரு சூழ்நிலை. திருப்பியும் இணை ஒருங்கிணைப்பாளராக தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீடிக்கிறாரான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. திருப்பி இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்டு மனுவை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 இந்த விசாரணைக்கு வரப்போது மிகப்பெரிய லெவலில் பரபரப்பு தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இது மிகப்பெரிய ட்விஸ்ட் எடுக்கும்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.